ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன மடத்தை பார்த்தீங்களா? என்னடா அது? லாட்ஜாமா. எதுக்கு? லாட போகிறேன். இப்போ தான் ஒலையே வச்சுருக்கிறேன். அடுப்பு அமர்ந்துருச்சு அடி தங்க. நான் இங்கே ஒலைய வச்சுருக்கிறேன். அங்கே பாருங்கள், அம்மா அங்கே தெரியுதுங்களா? அம்மா அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு போட்ட புது அடுப்பில் தான் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல் விளைஞ்சிருக்கா அந்த அறுவடையெல்லாம் காட்டுங்கன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் நம்ம என்ன சாப்பிட்டோம், அப்புறம் நேற்று காலையில் பசங்கள்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடி கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காணும் போயிட்டா அதுக்குள்ளே. பெட்ஷீட் எல்லாமே ரொம்ப கூலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே மேலே காய போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெல்லை காட்ட சொல்லி, வாங்க போகலாம். இப்போ மணி 5 தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி பனி விழுந்து எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. குனிஞ்சு தான் போகணும். அப்போ இதை இன்னும் கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வர முடியும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி எந்த இடத்துல அரிசி கட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காட்டுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஏங்க அண்ணா அறுப்பு நேரம் ஆரம்பிக்கலன்னு. முக்கால்வாசி பேருக்கு ஆகலை. உங்களுக்கு காஞ்ச இடம் எல்லாமே தெரியும். அது ஃபுல்லுமே இப்போ கட் பண்ணுற வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்களேன். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஓரளவு தெரியலாம். தெரியுதுங்களா? நடுவில் மஞ்சள் கலரில், இங்கே நுழுக்க பச்சை, நடுவில் மஞ்சள், அது ரெடி ஆகிருக்கு. அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் ஃபுல்லுமே நம்ம தான் இன்னும் ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது இது எதுவுமே இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் எல்லாருக்குமே முன்னாடி ஒருத்தங்க போட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க. இது எல்லாமே இந்த வாரத்துக்குள்ளே அறுவடை நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ளே அறுவடை நடக்கும். எந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்குறாங்கங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க. 5 மணி தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே செம பனி. கல்யாண மாதம் வர்ற மாதம், அதனால் அங்கங்கே கொட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள், கொக்கை பாருங்களேன். தெரியுதுங்களா எவ்வளோ கொக்குன்னு பாருங்களேன். நெல்லெல்லாம் சாப்பிடும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கட் பண்ணி போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல இந்த இடத்துல இந்த பார்த்தீங்களா கட் பண்ணி போட்டிருக்காங்களா. இன்னும் இது எல்லாமே இந்த வாரத்துக்குள்ளே கட் பண்ணுறேன். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இன்னும் கட் பண்ணுற வேலைகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லுமே காஞ்சி போய் ரொம்ப இதாயிரும். அதுக்கப்புறமேட்டு உளுந்து போடுறவங்க உளுந்து போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிடையாது. பனியுமே செமையாக விழுது. இது எல்லாமே கட் பண்ணுற வேலைகள் ஏன் லேட்டாக நடக்குன்னா, கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் நெல் வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ரெடியாக வேண்டியது இருக்குது. ஆனால் கீழே பார்த்தா தெரியும். அப்படிங்கும்போது இதில் கட் பண்ணி நெல் இதில் காயப்படுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணுவாங்க. மற்றபடி நான் கை வச்சு காட்டுற இடத்துல அங்கன்னு ஒரு இடம் காஞ்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலி மாதிரி அடைச்சிருக்குறாங்க. அதுக்கு அந்த புறத்தில் அது எல்லாமே வர்ற வாரத்துக்குள்ளே கட் பண்ணி ஆயிரும். இந்த ஒரு இடத்துல காலி இடம் தெரியுதுங்களா, அந்த இடம் பார்த்திங்களா, அங்கெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அங்கே நெல்லை வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டி துணியை கொஞ்சம் தண்ணி போட வச்சுருந்தேன், காயப்படுறதுக்கு வச்சுருந்தேன். இப்போ துணியை எல்லாத்தையுமே காய போட்டாச்சு. இன்றைக்கி பகலில் உள்ள வீடியோவில் பார்க்கும்போது இந்த மாதிரி அம்மா அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே காய வச்சுருந்தது எல்லாத்தையுமே அந்த மாதிரி இப்போ வந்து கெட்டி வச்சுருக்குறாங்க. இன்னும் இவ்வளோ இது இருக்குது. ஒன்று நாளைக்கு இதை எரிச்சாலும் எரிக்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் காய போட்டுட்டு மறுபடியுமே அம்மா இதை கெட்டி வைப்பாங்க. அடுப்பையுமே மூடி போட்டிருக்குறாங்க. ஏன்னா நாய் எதுவும் வந்து பேத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி காலையில் இன்னும் கொஞ்சம் மொழிகிட்டு அதுக்கப்புறமேட்டு மேற்கொண்டு உள்ள வேலையை பார்ப்பாங்க. அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
வாசலில் ஒரு தீபம் ஒன்று வச்சுருக்குறாங்க. அங்கே சாமிக்கிட்ட வாசலுக்கு நேரு மாட்டுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று வச்சுருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க. இது செம்ம வாயாடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்மையாக வாய் பேசுவோம். பார்க்குறதான் 1.5 இன்ச்சில் இருக்கிறா, ஆனால் செம்மையாக சண்டை எழுப்புறா, செம்மையாக வாய் பேசுவா. இந்த கேள்வி விட்டுக்க பார்த்தீங்களா? கவனம் தமிழில் கொத்தாகணும். தமிழில் பேசுனதுக்கு என்னால் பேச முடியாதான். 1.5 தெடை புட்டினா தூ தெடை புட்டினா டெங்கி இவ தான் நல்லா தமிழ் பேசுவா. கொனி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இவளோட பேர் வந்து பிள்ளை, அப்படின்னா பூனைன்னு அர்த்தம். அப்பா போய் புல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, மேலே தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னா நைட்டில் பெரிய மாடு வரும், சாப்பிட்டு போயிடும். அதனால் அவளை நான் டான்ஸ் ஆட சொன்னேன், ஆடுறா. ஒடியா பாட்டுக்கு சுப்பி ஆடுறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவளுக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறது. பார்த்துட்டா எப்படி பனி விழுது பார்த்தீங்களா? எப்படி டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் அங்கே பாரு உனக்கு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. இது வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கும். மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? பொரிகளை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. மேடம் என்ன பண்ணுது உனக்கு? உன் முகத்தை கொஞ்சம் காட்டுங்களேன். என்ன பண்ணுது உனக்கு? காய்ச்சலாமா? குளிர் அடிக்காடா? அங்கே பெரிய மேடம் பல் விளக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற. அதை எடுத்துகிட்டு எங்கே போக போகிற? பல் விளக்க காட்டு. இன்றைக்கி நீ எதை வச்சு பல் விளக்குறான்னு பார்க்கலாம். மாட்டி சாணுங்க எருதை வச்சு இன்றைக்கி மேடம் பல் விளக்கு. இங்கிட்டு வெளிச்சத்தில் காட்டு, தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? போய் பல் விளக்கிட்டோம். நான் டீ குடிக்க போகிறேன், நீங்களும் வாங்க டீ குடிக்கலாம். இப்போ வந்து வடை சட்டியை வச்சுட்டு வடை சட்டி காஞ்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வந்து என்னையா இல்லையாம்மா வெங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், அப்புறம் வந்து உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 2-3 பூண்டு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு தான் வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். அம்மியில் தான் அரைக்கணும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறீங்க சிஸ்டர் தயவு செஞ்சு மிக்ஸி வாங்குங்க அப்படின்னு. எல்லாமே வாங்குறதுக்கு ஆசைலாம் இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்கணும் அப்படின்னா மழை திடீர்னு வந்துச்சு அப்படின்னா வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இடம் கிடையாது. அதனால் முதல்ல வீடை சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமேட்டி வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமேட்டு இப்போ தக்காளியும் பழத்தையும் போட்டிருக்கிறேன். 3 தக்காளி பழம் தான் எடுத்துருந்தேன், போதும் தான். ஏன்னா நம்ம 3 பேர் மட்டும்தான். அப்புறம் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் செய்யலாம்னு நினைக்கிறேன், அதனால் இவ்வளோ போதும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் அடுப்பில் தான் தோசை சுட்டேன். ஏன்னா சிலிண்டர் என்னன்னு தெரில, பற்ற வச்சேன் அப்படின்னா பாதி எரியுது, அப்புறம் பாதி நேரத்துலேயே ஆஃப் ஆயிடுது. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் அது எதனாலன்னு சொல்லுங்கள். உள்ள இதில் இருந்த அடப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். மறுபடியும் பாதி நேரம் எரியுது, பாதி நேரம் அதுவாகவே ஆஃப் ஆயிடுது. எதனாலன்னு தெரில. அதனால் லாஸ்ட்டில் அடுப்புலேயே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு அடுப்புலேயே இன்னைக்கு காலையில் தோசை சுட்டுட்டேன். மேடம் 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தோசை. எப்படா இருக்குது? பாப்பா, சின்ன பாப்பாவுடைய ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மூஞ்ச கட்டாமல் போட்டு கருப்பு ஸ்னேகா மாதிரி இருப்பா என் மகா சின்னவா.
இப்போ வந்து தோசையை திருப்பி போட்டிருக்கேன். மேடம் 2 பேருக்குமே சூடாக சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சுட்டு கொடுக்க கொடுக்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் அப்பா வேலைக்கு கிளம்புனதுனால அப்பாவுக்கு ஒரு 2 தோசை சுட்டு கொடுத்தோம். அப்பாவுமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சின்ன மேடம் வீடை கூட்டிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நான் இங்கே நொழுக்க வச்சு சமையல் பண்ணதில் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சமையல் பண்ணுங்கள் சிஸ்டர், சாப்பிட்ற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னது வந்து என்னுடைய நல்லதுக்கு தான். ஆனால் உங்ககிட்ட நான் அதுக்கான பதில் சொல்லணும். எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சோடனே அடுப்பு எல்லாத்தையுமே மொழுகி இந்த இடத்துல நல்லா நீட்டாக வச்சுருப்பேன். ஆனால் அடுப்பு வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா கீழே உள்ளது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதிகமாக இதுக்குள்ளே தீ வைக்க முடியாது. அதிலேருந்து நான் வந்து எடுத்து அங்கனுழுக்க வச்சேன் அப்படின்னா இது வந்து நடப்பாத. அம்மா வந்து எப்படினாலும் நடப்பாங்க. வேணுக்குன்னே என்கிட்ட வம்புழுக்கணும் கூட இப்படி வந்து கூட நீ எதுனா இங்கே நுழுக்க வச்சதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய சுச்சுவேஷன் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு. அதனால் அந்த சாம்பலை மட்டும் எடுத்து இங்கே நுழுக்க வச்சுருந்ததுனால கண்டா உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஆனால் நேற்றுக்கு இந்த இடம் இருந்ததுக்கான ரீசன் அதான். மேடம் கூட்டி முடிக்கட்டும், இனிமேல் தான் அடுப்பை மொழுகணும். இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. வீடையுமே கூட்டலை, ஆனால் எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சுட்டேன். இனிமேல் தான் வீட்டையுமே இனிமேல் தான் கூட்டணும். இது எல்லாத்தையுமே கூட்டி இங்கே கொண்டு வந்தால் தான் பாப்பா அங்கேருந்து கூட்டி கொண்டுட்டு வந்துட்டு அங்கே கொண்டு போய் அள்ளுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இருக்கிறது பத்தாதுன்னு சின்ன மேடத்தை பார்த்தீங்களா, அவங்களுடைய செருப்பு நம்ம ஸ்டாண்டு மேலே வைக்கிற மாதிரி இதில் எல்லாம் வைப்போமா, அதில் தான் மொத்தம் விளாட் ஜாமான்னு வச்சுருப்பாங்க. அவங்க பார்வையை பாருங்களேன். ஸ்டில்லு நல்லா கொடுப்பா. அவளை பற்றி ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னா. இப்போ எல்லாத்தையும் கூட்டி அள்ளினதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட காட்டுறேன்.